வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2017ஆம் ஆண்டு நடந்த சூப்பரண்டென்ட் எக்ஸாமோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா டெய்லியுமே 25 கொஸ்டின்ஸ் தமிழ் ப்ரீவியஸ் இயர் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 2225 கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்னைக்கு வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன்லைனராக மட்டும் பார்க்காம அது சம்மந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் சொல்கிறோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் தான். ஓகே, இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேரூர் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் வந்து இவர் வந்து பிறக்கிறாரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேரூர் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு. எத்தனை ஆண்டுகள் ஆசிரியர் புரிஞ்சார் அப்படின்னா 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்தார். ஓகே, இவருடைய மொழிபெயர்ப்பு நூல்கள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா எட்வின் அர்னால்டு அவர் எழுதிய அந்த லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற அந்த ஒரு நூலை ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருப்பார். இந்த ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூல் வந்து புத்தரோட வரலாற்றை சொல்லுது. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உமர் கய்யாம் பாடல்களையும் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பாரசீக கவிஞர் உமர் கய்யாம் பாடல்களையும் இவர் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்கார். ஓகேங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மலரும் மாலையும் நூல் எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மருமக்கள் வழி மான்மியம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. அதற்கடுத்து கதர் பிறந்த கதை, இந்த மாதிரியான நூல்களையும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதியிருக்காங்க. மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, மலரும் மாலையும் அப்படிங்கிற எண்ணற்ற நூல்களை எழுதியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி, சா அகத்தியலிங்கம் அவர்கள் தான். என்ன ரீசன் அப்படின்னா இந்தியாவில் மட்டுமே 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளது, அதனால தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி, தேவநேய பாவனார் அவர்கள் தான். ஓகேங்களா? ஓகே, இந்த தேவநேய பாவனார் பார்த்தீங்க அப்படின்னா உலக தமிழ் கழகம் அப்படிங்கிற ஒரு கழகத்தை வந்து இவர் நிறுவுறார். அதை நிறுவி அதோடைய தலைவராகவும் செயல்பட்டார், உலக தமிழ் கழகம். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் முதலி. ஓகேங்களா, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் முதலியோட திட்ட இயக்குனராக இவர் பணிபுரிஞ்சார். அது எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8/5/1974 செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் முதலி திட்ட இயக்குனராக தேவநேய பாவனார் வந்து பணிபுரிந்த பணியில் அமர்ந்த நாள் என்ன அப்படின்னா 8/5/1974. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நுணங்கி நூல் நோக்கி நுழையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, நுண்ணறிவு அப்படிங்கிறது தான் நுணங்கி அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லோட பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, சி, அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் தான் புத்தரது ஆதிவேதம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. இந்த புத்தரது ஆதிவேதம் தவிர்த்து இன்னும் சில நூல்களையும் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் எழுதியிருக்காங்க. அது என்னென்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திரர் தேச சரித்திரம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. ஓகே, அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விவாக விளக்கம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. அதற்கடுத்து புத்தர் சரித்திரப்பா, ஓகே, அதாவது இந்திர தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா இப்படிங்கிற எண்ணற்ற நூல்களையும் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஓகே, இந்த அயோத்திதாச பண்டிதர் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற அந்த வார இதழை வந்து இவர் தொடங்குறாரு. எங்கே தொடங்குறாரு அப்படின்னா சென்னையில் தொடங்குறாரு. எப்போ? 1907 வார இதழ், சென்னை. ஓகேங்களா, எவ்வளோ விலையில் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா காலனா விலை. அப்போ வந்து இந்த இந்த வார இதழோட விலை வந்து காலனா. ஓராண்டு கழித்து 1908 அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழன் அப்படின்னு வந்து இந்த வார இதழோட பெயர் வந்து மாற்றப்படுது. ஓகேங்களா? ஓகே, அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திராவிட மகாஜன சங்கம் என்னும் சங்கத்தை வந்து இவர் நிறுவுறாரு. எப்போ அப்படின்னா 1892ஆம் ஆண்டு திராவிட மகாஜன சங்கத்தை இவர் நிறுவுறாரு. ஓகே,
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கு வந்து ஒரு சிறு தகவல் எதற்காக நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். அதாவது தமிழ் வேர்ல்டு புக்லேருந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதை நீங்கள் முழுமையாக அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டுமே பார்த்தாலே போதுமானது. உங்களால் வந்து முழுமையாகவே அதிலிருந்து மதிப்பெண்களை எடுத்துட முடியும். எப்படி அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஆப்ஷன் முதற்கொண்டு மாற்றாமல் அப்படியே கேட்பாங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது மூலியமாகவே தமிழ் வேர்ல்டு புக்லேருந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் நம்ம அடிச்சிட முடியும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குற மூலிமா நீங்கள் ஓவராலாக நல்லாவே தமிழில் ஸ்ட்ரென்த் ஆவீங்க. எந்தெந்த ஏரியாக்களில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அது எந்தெந்த மாதிரி கேட்குறாங்க, எங்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறது புரிதல் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பார்க்குறது மூலிமா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி சாலை இளந்திரையன் அவர்கள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. அதாவது இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 3142 தான். தமிழ்நாட்டின் ரசூல் ஹம்சதேவ் அப்படின்னா பாரதிதாசன். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிஞன். அதாவது கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு சொன்னவர் தான் ரசூல் ஹம்சதேவ். அதை பின்பற்றி பாடல்கள் எழுதியவர் தான் பாரதிதாசன். அதனால தான் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் ரசூல் ஹம்சதேவ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே. தமிழ்நாட்டின் மாப்பசான் அவர்கள் யார் அப்படின்னா புதுமை பித்தன் அவர்கள் தான். ஓகே. தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அவர் யார் அப்படின்னா கல்கி அவருங்க தான். தமிழ்நாட்டில் ஜேன் ஆஸ்டின் அப்படின்னா அனுத்தமா அவர்கள் தான். ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 4123 இதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது தமிழ் சுடர் மணிகள் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா எஸ் வையாபுரி பிள்ளை அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழர் மதம் அப்படிங்கிற நூல் எழுதியவங்க யார் அப்படின்னா அதாவது மறைமலை அடிகள் அவர்கள் தான் தமிழர் மதம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. ஓகே. அடுத்து வந்து சைவத்திரவு அப்படிங்கிற நூல் எழுதியவர் யார் அப்படின்னா திருவிக அவர்கள் தான் எழுதியிருக்காங்க சைவத்திரவு. அதற்கடுத்து செந்தமிழும் கொடுந்தமிழும் அப்படிங்கிற நூலை எழுதியவங்க யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். ஓகேங்களா? ஓகே. இந்த ராபி சேதுப்பிள்ளையோட சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது பொறுத்துக பார்ப்போம். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 4123 தான் இதற்கான ஆன்சர். ஓகே. பெருஞ்சித்தனாரை என்னன்னு போட்டுறாங்க அப்படின்னா தனித்தமிழ் இயக்க மறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊவேசாவை நமக்கு தெரியும் தமிழ் தாத்தா அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த ஊவேசா அவர்களுக்கு சென்னை பல்கலைக்கழகத்தினால டாக்டர் பட்டம் எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அதுக்கடுத்து ராபி சேதுப்பிள்ளை பார்த்தீங்க அப்படின்னா சொல்லின் செல்வர் அப்படின்னு வந்து போற்றப்படுறாரு. ஓகே. திருவிக அவர்கள் நமக்கு தெரியும் தமிழ் தென்றல் அப்படின்னு போற்றப்படுறாரு. ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த திருவிக நடத்திய இதழ்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எது அப்படிங்கிறது. எழுதாத நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி தேன்மலை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான் அவர் எழுதலை. ஓகேங்களா? இந்த காவியப்பாவை, வீரகாவியம், பூங்கொடி இந்த நூல் எல்லாமே எழுதியிருக்காரு. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த முடியரசனோட இயற்பெயர் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வழங்கக்கூடிய ஒரு பட்டம் என்ன அப்படின்னா திராவிட நாட்டின் வானம் பாடி அப்படின்னு வந்து பட்டம் வழங்கப்பட்டது. இது யாரால் வழங்கப்பட்டது? கவிஞர் முடியரசன் அவர்களுக்கு அறிஞர் அண்ணா தான் வந்து இந்த கவிஞர் முடியரசன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா திராவிட நாட்டின் வானம் பாடி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது எது அப்படிங்கிறது. எது அப்படின்னா ஆப்ஷன் சி கொல்கத்தா தேசிய நூலகம் தான் இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது. ஓகே. இந்த கொல்கத்தா தேசிய நூலகத்தை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது இந்த கொல்கத்தா தேசிய நூலகம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1836. ஓகேங்களா? அப்போவே தொடங்கப்பட்டது. ஆனால் எப்போ பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா 1953ஆம் ஆண்டு தான் பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு வந்தது. ஓகே. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னிமாரா நூலகம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் தமிழ் நூல்கள் வந்து அதிகம் எங்கே இருக்குது அப்படின்னா அது கன்னிமாரா நூலகத்தில் தான் இருக்குது உலக அளவில் தமிழ் நூல்கள். ஓகே. சரஸ்வதி நூலகம் என்ன அப்படின்னா ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் அப்படின்னு கேட்டால் அது என்ன நூலகம்னா தஞ்சையில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மகால் நூலகம் தான். ஓகே. அதுக்கடுத்து தேவநேய பாவனர் அது ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், வசன நடை கைவந்த வள்ளலாளர் என பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா அதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ
ஆறுமுக நாவலர் அவர்கள் தான் வசன நடை கைவந்த வள்ளலாளர் அப்படின்னு வந்து பாராட்டப்பட்டார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது சுவாமிநாத தேசிகர் தான் ஈசான தேசிகர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். களிற்று மறுப்பு இலக்கண குறிப்பு தருக. இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, ஆறாம் வேற்றுமை தொகை. இது எப்படி ஆறாம் வேற்றுமை தொகை வருது அப்படின்னா களிற்றினது மறுப்பு அப்படின்னு வரும். ஓகேங்களா, இந்த அது அப்படிங்கிற அந்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வேற்றுமைக்குரிய உறுப்பு. ஓகேங்களா, அந்த அதுங்கிற அந்த ஆறாம் வேற்றுமைக்கு உறுப்பு வரதுனால இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். குயில்கள் கூவியது என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, எண்வலு. ஓகே, இது எப்படி எண்வலு அப்படின்னா குயில்கள் அப்படிங்கிறது பன்மை. ஓகேங்களா, கூவியது அப்படின்னு சொல்லி எதில் முடியுது அப்படின்னா ஒருமையில் முடியுது. அதனால வந்து இது வந்து எண்வலு. ஓகே, இதே பார்த்தீங்க அப்படின்னா இது சரியானதை எப்படி சொல்லணும் அப்படின்னா குயில்கள் கூவின அப்படின்னு வந்தால் அது சரி. ஓகேங்களா, குயில்கள் கூவியது அப்படின்னா அது தவறு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, செய்தி வாக்கியம். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு செய்தியாக கன்வெர்ட் பண்ணுறதுனால இது செய்தி வாக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் இரட்டை கிளவி எது அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கலகலவென சிரித்தாள் அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த இரட்டை கிளவி அப்படின்னா என்ன அப்படின்னா ரெட்டை சொல்லாகவே வரும், பிரித்தால் பொருள் தராது. ஓகேங்களா, அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலகல அப்படிங்கிறத பாருங்களேன், இரட்டை சொல்லாக தான் வந்திருக்கு. இதை பிரித்தாலும் பொருள் தராது. இதனால் இது வந்து இரட்டை கிளவி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் கை அப்படிங்கிற அந்த ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்னும் திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, எடுத்துக்காட்டு உவமை அணிதான். ஓகே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது உவமையும் வந்து அதற்கு இடையில வந்து ஓம உறுப்பு மறைந்து நின்று பொருள் தருவது. ஓகேங்களா, ஓம உறுப்பு மறைந்து நின்று பொருள் தருவது. அதாவது எழுத்துக்கெல்லாம் முதல் என்ன அப்படின்னா அகரம், உலகுக்கெல்லாம் முதல் என்ன அப்படின்னா கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து போல, புரைய அந்த மாதிரியான ஓம உறுப்புகள் வெளிப்படலை. இந்த மாதிரி வந்து ஓமையும் தனித்தனி தொடர்களாக வந்து ஓம உறுப்பு வெளிப்படாமல் வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் குறுப்பாவில் அமைந்துள்ள மோனை எது அப்படிங்கிறது மோனை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, முற்று மோனை அப்படிங்கிறதா. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது. இங்கே பாருங்க, கற்க கசடர கற்பவை கற்றபின் அப்படிங்கிறது 1 2 3 4 இந்த இடத்துல சீர்களில் வந்து மோனை வந்துச்சுன்னா அது முற்று மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஜஸ்ட் பார்த்துருவோம் இது சம்மந்தமானதை. இணை அப்படின்னா என்ன அப்படின்னா 1வது சீர்களையும் 2வது சீர்களையும் வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா இணை மோனை அப்படிம்பாங்க. பொழிப்பு அப்படின்னா 1வது சீர்லையும் 3வது சீர்லையும் வந்து மோனை வந்து ஒன்றி வந்தால் பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவு அப்படின்னா 1வது மோனையிலையும் 4வது மோனையிலும் 1வது சீர்லையும் 4வது சீர்லையும் முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா ஒருவு மோனை அப்படிம்பாங்க. கூளை அப்படின்னா 1 2 3 இந்த சீர்களில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க கூளை மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மேற்கதுவாய் அப்படின்னா என்ன அப்படின்னா 1 3 4 ஓகேங்களா, இந்த சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது மேற்கதுவாய் மோனை அப்படிம்பாங்க. அதே கீழ்கதுவாய் அப்படின்னா 1 2 4 இந்த சீர்களில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது கீழ்கதுவாய் மோனை அப்படின்னு சொல்கிறாங்க. முற்று மோனைனா 1 2 3 4 எல்லா இடங்களிலும் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முற்று மோனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சீதையை கண்டேன் என்னும் தொடர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, வினைமுற்று தொடர். ஓகே, அதாவது வினைமுற்று அப்படின்னா ஒரு செயல் வந்து முடிஞ்சதை சொல்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வினைமுற்று அல்லது முற்று வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், சீதையை கண்டேன், நான் என்ன பண்ணியிருக்கேன் சீதையை பார்த்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு செயல் வந்து முடிவு வருது. அதனால் இது வந்து வினைமுற்று தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இடைச்சொல் கண்டறிக. ஓகே, இதில் இடைச்சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி, மற்று அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, தாமரைங்கிறது பெயர் சொல், நடந்தான்கிறது வினைச்சொல், இது தவ அப்படிங்கிறது உரிச்சொல், பார்த்தீங்க அப்படின்னா இது மற்றுங்கிறது இடைச்சொல். ஓகேங்களா, ஓகே. இடைச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா பெயரையும் வினையையும் சார்ந்து தான் வரும், தனித்து இயங்காது. அதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இடைச்சொல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். வளர்பிறை என்பது என்ன அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, வினைத்தொகை அப்படிங்கிறது தான். அதாவது வினைத்தொகை அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா
காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்க, முக்காலத்தையும் காட்டும். வளர்பிறை அப்படிங்கிறத பாருங்க. வளரும் பிறை, வளர்ந்த பிறை, வளர்கின்ற பிறை. அதாவது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். இந்த முக்காலத்தையுமே அது காட்டுச்சு அப்படின்னா, அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழை இல்லாமல் இலக்கணத்தை கல். தன்வினை வாக்கியத்துக்கு சரியான பிறவினை வாக்கியத்தை தேர்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, பிழை இல்லாமல் இலக்கணத்தை கற்பி அப்படிங்கிறதா. ஓகே, தன்வினை வாக்கியம்னா என்ன அப்படின்னா, ஒரு எழுவாய் தன்னோட செயலை வந்து தானே செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து தன்வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து பிறவினை வாக்கியம் அப்படின்னா பிறரை கொண்டு செய்யறது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, பிழை இல்லாமல் இலக்கணத்தை கற்பி அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எழுவாய் வந்து அவங்க செய்யாமல் பிறரை கொண்டு செய்கிறாங்க. இந்த மாதிரி பிறரை கொண்டு செஞ்சாங்க அப்படின்னா அது பிறவினை வாக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், செல்வச் செவிலி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது உருவகம் தான் செல்வச் செவிலி அப்படிங்கிற அந்த சொல்லோட இலக்கண குறிப்பு. அதாவது உருவகம் அப்படின்னா ஓமையும் ஓமிக்கப்படும் பொருளும் வேறு வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஒன்று மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே செல்வத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செவிலித்தாய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஓமை வேறு ஓமிக்கப்படும் பொருள் வேறு அப்படின்னு இல்லாமல் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் உருவகம். ஓகேங்களா? ஓகே, நம்ம 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.